ஆரம்பிச்சுட்டு இவர் வந்து இப்போ வந்து இருங்க வர. அப்புறம் சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம் அப்படியே சிரிச்சுட்டு இருக்காப்ல. அதுதான் சட்டசபையில் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க, செய்தி நாளேடு முழுக்க ஒரு தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறத்துக்கு இவ்வளவு கோடிகளை செலவழிச்சு தெரு தெருவா விளம்பரம் இருக்கு. இதுதான் செய்தி விளம்பர அரசு. நீங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன பண்ணலாம், பேருந்துல போகலாம், பேருந்துல அப்போ அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீங்கள, தமிழன் விஜய் பார்த்திபன் பேரை வச்சிருவான், கிள்ளி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வான், எதே ஒன்று வச்சுக்கிறது, பேரை வச்சுக்கிட்டு சூப்பர் ஆயம் அப்படி இது ஐயா வச்சுக்கிற மாதிரி இதே வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன், அது கிள்ளி சரத்து அவங்க சமாளிக்கிறான்ட்டே எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது, தவறுதான் இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட்டு IPL பார்க்க போறாரு, சரி போறாரு, குழந்தைக்கு உடம்பு முடியல, எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு IPL பார்க்க இவன்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்க அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம்? ஒரு குழந்தைக்கு தகப்பனா இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரியா? எப்படி மந்திரியா? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தை வச்சு பார்த்துட்டு அப்படியே நான் IPL பார்த்தா தான் உயிரோட இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு, அங்கே கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு அது எது கடன் அட்டையில் இப்படி நசுக்கிறாப்ல, பின்னாடி இருக்கும்ல குழந்தை அழுதுக்கு உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை இருக்கா, பின்னாடி இருக்கும்ல சித்தி அதை எவ்வளோ எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த மாத்திரையை ஏன் நான் பொடியாக நசுக்கிற, தண்ணியில் போட்டு குழந்தைக்கு கொடுக்க, மாத்திரையை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுவிட்டு உள்ளே தெரியாதா? அது தெரியுதுலடா, உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்கே இருக்குண்டா, எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? அது கேட்குறது, அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நச்சுக்கு போடுறாங்க. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாரு, நாட்டே கெடுத்து வச்சுக்கடா, நாட்டே கெடுத்து வச்சுக்க, காப்பாற்ற போராடுறா. கேள்விதான்டா கேட்கிறோம், உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா. மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். இவன் என்ன செய்வான்னு கேட்டு, இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொருள். இப்ப நான் சொல்றேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர், கிட்டத்தட்ட 1 கோடி. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன். நான் என்ன சொல்லுவேன்னு கேளு, சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன். படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தானே, அரசு வேலை தானே, அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தானே, உனக்கு வேலை தானே. இது நான் நீங்கெல்லாம் வந்து வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தானே. ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான் கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தரல, எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளவுதான் இருக்கு. அடே IAS மொத்தம் 7500 இந்தியா முழுமைக்கு 5800 300 இவ்வளவுதான் IAS. IPS எவ்வளோடா? 7000. எவ்வளோடா முதல்ல? எவ்வளோடா? ஒரு 7500 7800 8000 இவ்வளவுதான். நான் எல்லா IAS சோறு அது எங்க ஆத்தாப்பு தான் ஊத்தணும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்தில் கிடைக்கும். இந்த உதாரணம் ஒரு சிக்கல் வரும். இந்த கறிக்கோழிக்காரன் பூரா போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இருந்தான். ஏன்னா வெளியிலிருந்து வர்றவன் கூடுதலாக இறைய கொடுத்து எடையை கூட்டி தள்ளிடலாம்.
இங்கே அது வரும்போதே எல்லாம் போய் நிற்கும்போது அங்கே ஏற்றுறதுல இருக்க இடம் இங்கே இறக்கும் போது இருக்கலாம். நான் போராட்டம். நான் என்ன காமெடி, நீ என்ன மயத்துக்கு அங்கேருந்து ஏற்றுற, நீ இங்கே வளர்க்க வேண்டியதானே. அப்போ திங்கிறது லக்பீஸ். அப்போ என்ன சொல்லணும்னா, இந்த பலகையை தேய்க்கிறதுக்கு எங்க ஒரு உப்பு காய் வச்சிருப்பான்.